ஸோ இப்போது சிஎஸ்எஸில் முக்கியமான மூணாவது டைப்பு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஒரு நல்ல டெவலப்பர், அதே மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க இந்த டைப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் அந்த கோடிங், நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து குறையும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இதை HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே சிஎஸ்எஸ்ஸை யூஸே பண்ண மாட்டோம். சிஎஸ்எஸ் அதுக்குள்ளவே இருக்காது, தனியாக ஒரு செப்பரேட் ஃபைலாக இருக்கும் சிஎஸ்எஸ். நம்ம இங்கே சேவ் பண்ணும்போது .cssன்னு தனி ஃபைலாக சேவ் பண்ணுவோம் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட் கொஞ்சம் இல்லை சார். ஸோ இப்போது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, 2 செப்பரேட் ஃபைல் இருக்கும். HTML ஃபைல் தனியாக இருக்கும், CSS ஃபைல் தனியாக இருக்கும். ஓகேவா? சரி, கவனிப்பா. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 பேஜ் 1000 லைன் 1500 லைன் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு வெப்சைட்டோட கண்டென்ட்டு. ஸோ அவ்வளோ லைனில் நீங்கள் சிஎஸ்எஸ்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதனுடைய லென்த் அதிகமாக போகும். ஸோ அது அவ்வளோ லென்த்தாக போகாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதே நேரத்தில் வேறு யாரும் அந்த ஃபைலை வந்து திரும்ப அதை ரீஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கும் புரியணும். ஸோ அப்போ நம்ம ஒரே டாக்குமெண்ட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த டாக்குமெண்ட்டே கன்ஜஸ்டடாக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு HTML அப்படிங்கிற தனி ஒரு ஃபைல் இருக்கும், CSS தனி ஃபைல் இருக்கும். அந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே CSS டாக்குமெண்ட்டை ஒரு லிங்க் மூலயமா ஆட் பண்ணுவோம். அந்த லிங்க் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ லிங்க்குன்னு ஒரு டேக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிப்பா. லிங்க்குங்கிற டேக்குள்ளே இங்கே பாரு REL. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டைல் ஷீட்டோட ப்ராப்பர்ட்டி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் தான், கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட். ஸோ அதை கொடுத்துருவோம். டைப்பு text/CSSன்னு கொடுப்போம். இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம ஆங்கர் டேக்கில் யூஸ் பண்ணியிருப்போமா, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணும்போது hrefன்னு கொடுத்துருப்போம். அதே ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸை இங்கே கொடுக்க போகிறோம். அதில் அந்த CSS ஃபைலோட நேமை கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, style.css அப்படிங்கிற நேமில் CSS ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலோட நேமை இங்கே நம்ம hrefல கொடுத்துருவோம். ஸோ இப்போ முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, HTML ஃபைலும் CSS ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்கணும். இப்போ நம்ம ஆடியோ வீடியோ ஆட் பண்ணும்போது ஒரே ஃபோல்டரில் வைக்க சொன்னோமா, அப்படிதானே சொன்னோம். இது வேறு ஃபோல்டரில் இருந்தால் அந்த ஆடியோவோ வீடியோவோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்காது. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற HTML ஃபைலும் இப்போ இந்த ஆட் பண்ணுற CSS ஃபைலும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த லிங்க்கு நம்ம கொடுக்கும்போது வெளில இருக்கிற CSS ஃபைல் HTML கூட கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒர்க்கு இந்த லிங்க்கு மட்டும் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் டெவலப்பராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் CSS தான் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லை நீங்கள் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு போகலாம். அப்படி பண்ணும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பேஜ் லோட் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். இப்போ நம்ம வெப்சைட்டோட பேஜ் வந்து லோட் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலாக ரீட் பண்ணி தான் லோட் ஆகும். அப்போது ஃபைலோட சைஸ் பெருசாக இருக்கும்போது லோட் ஆகிறது டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு HTML டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த HTML டாக்குமெண்ட்டு தான் இது. ஓகேவா? ஸோ HTML டாக்குமெண்ட்டில் பாருங்கள், இங்கே CSS ஃபைல் எதாவது இருக்கா, இங்கே உள்ள ஸ்டைல் ஷீட் எதாவது இருக்கா, ஸ்டைல் டேக் எதாவது இருக்கா, இல்லை இன்லைன் CSS எதாவது கொடுக்கல. இங்கே ஜஸ்ட்டு HTML 5 இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஒரு டேக் டாக் டைப் HTML, அடுத்து HTML4க்கான டேக் HTML, அடுத்தது ஹெட்டுக்குள்ளே லிங்க்கை மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க்கு REL. ஸோ இது என்ன டைப் ஷீட் அப்படின்னா ஸ்டைல் ஷீட். ஸோ இங்கே டைப்பு டெக்ஸ்ட்டு
/CSS அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி இல்லை. ஸோ இங்கே சின்டாக்ஸில் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து டைப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி இல்லை, நோ ப்ராப்ளம். அதனால் இங்கே href. ஸோ hrefங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அங்கே நம்ம CSS ஃபைலோட நேம். இப்போ நான் இப்போ ஆட் பண்ணது mystyle.css அப்படிங்கிற நேமில் வச்சுருக்கேன். இது நேம் எதெல்லாம் கொடுத்துக்கலாம், ஆனால் எக்ஸ்டென்ஷன் .cssன்னு இருக்கணும் சேவ் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ அடுத்தது ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பாடி டேக்குள்ள ஒரு ஹெட்டிங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. திரும்ப பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம், HTML டேகையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது HTML ஃபைல். இப்போ என்ன பண்ணோம், நம்ம mystyle.css அப்படிங்கிற நேமில் CSS ஃபைலை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு தேவையான ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கணும். அதில் நீங்கள் ஐடி செலக்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, அந்த 5 டைப் செலக்டரில் நீங்கள் எதை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ செப்பரேட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்கும். CSS ஃபைலுக்குள்ளே இருக்க போகிறது இவ்வளோ தான். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம், பாடி. ஸோ பாடி டேக்கில் ஸ்டைல் பண்ண போகிறோம், அப்படி தானே. ஸோ இது என்ன செலக்டரு, எலமெண்ட் செலக்டர். ஓகேவா. ஸோ எலமெண்ட் செலக்டர் பண்ணால் பாடியை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மட்டும் பண்ணிட்டோமா. அடுத்தது மறுபடியும் அதே எலமெண்ட் செலக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். H1க்கு கலர் நேவி. கலர் நேவினா என்ன கலர் சேஞ்ச் ஆக போகுது, டெக்ஸ்ட்டோட கலர். ஸோ டெக்ஸ்ட் கலர் நேவியாக மாறப்போகுது ஹெட்டிங்கில். அடுத்த மார்ஜின் லெஃப்ட் சைடு 20 பிக்சல். ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும், வேறு எதுவும் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் ஸ்டைல் அப்படிங்கிற டேக்கும் இருக்காது. இன்லைன் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டேக் உள்ள ஸ்டைலும் கொடுக்க தேவையில்ல. CSSல என்ன ஆட் பண்ணுமோ அந்த CSS கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய நேமு mystyle.css. ஓகேவா. இதை பண்ணிடலாமா. இப்போ நானே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதை அப்படியே என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோ, அப்புறம் நீ டைப் பண்ணு. நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர், நான் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இதை சேவ் பண்ணுறேன். ஸோ my.html. ஸோ ஆக்சுவலாக HTML டாக்குமெண்ட்டோட நேம் யூனிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் சேவ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் டெவலப்பர் HTML ஃபைலோட நேமு இண்டெக்ஸ்ன்னு தான் இருக்கும், index.html. ஸோ இதை டைப் நான் ஆல் டைப் வச்சுட்டு HTML ஃபைலோட நேம் index.html கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நேம் வந்து என்ன பண்ணிக்கிறேன், index1 அப்படிங்கிற நேமில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்னுடைய ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இதில் எந்த ஸ்டைலும் இல்லை, அப்படி தானே. எந்த ஸ்டைலும் இங்கே நான் கொடுக்கல. அதில் என்ன இருந்தோ ஒரு ஹெட்டிங்கு ஒரு பேராகிராஃப் வந்து 2 டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு CSS ஃபைல் இங்கே இருக்குது. நான் CSS ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இப்போ சேம் இங்கே நியூக்கு போகிறேன். அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவில் போயிட்டு அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா mystyle நேம் தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் HTML ஃபைலுக்குள்ளே. ஓகேவா. அதனால் அந்த நேமை கொடுத்துக்கிறேன், STYLE mystyle.css. இப்படி தான் சேவ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஆல் ஃபைல் டைப்ஸ் வச்சுக்கணும். mystyle.css அப்படிங்கிற நேமில் இந்த ஃபோல்டர், இந்த ஃபைல் எங்கே இருக்கோ, HTML ஃபைல் எங்கே இருக்கோ அதே லொக்கேஷனில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ண உடனே அந்த கீவேர்டோட நேம்லாம் கலர்லாம் மாறிடுச்சா. சேவ் பண்ணது முன்னாடி ஃபுல் பிளாக்ல இருந்தது, சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா CSS mystyle அப்படிங்கிற நேமில் CSS கிரியேட் ஆயிருக்கா. இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. CSS ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிடையாது, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள், mystyle அப்படிங்கிற நேமில் CSS ஃபைலை HTML-க்குள்ளே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணது இல்லையா. இப்போ CSS ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஸ்டைலில் என்ன கொடுத்துருந்தோமோ அது இங்கே அஃபெக்ட் ஆயிடுச்சா. ஸோ ஹெட்டிங் வந்து ப்ளூ கொடுத்துருந்தேன், பேக்ரவுண்டு நேவின்னு கொடுத்துருந்தேன், வந்துருச்சா.
புரியுதா என்ன பண்ணோன்னு? ஸோ இவ்வளோதான். இப்படி தான் நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மூலயமா ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா பேஜுமே இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள்.